பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட புதிய சந்தோஷத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய கிருபையை, புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய சிந்தனைக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். மோசே வனாந்தரத்திலே காணப்பட்ட போது அங்கே ஒரு முட்செடி இருந்தது. அந்த முட்செடி எரிந்து கொண்டே இருந்தது. அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்தது. ஆனால் அந்த முட்செடி சேதமடையவில்லை. மோசே அதை பார்த்து ஓடி வந்தான். அந்த முட்செடி பக்கத்திலே வந்தபோது கர்த்தர் அந்த முட்செடியிலிருந்து பேசினார். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்னார். அவன் பாதரட்சைகளை கழற்றி போட்டு அங்கே வந்தபோது கர்த்தர் அங்கே பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். உற்று பார்க்கிறது, தேவனுடைய காரியங்களை உற்று பார்க்கிறது. முட்செடியை உற்று பார்க்கிறது. சத்தம் உண்டான போது மோசே நடுக்கமடைந்தான். அதற்கப்புறமா அதை உற்று பார்க்க அவன் துணியாமல் காணப்பட்டான் என்று பார்க்கிறார். தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இஸ்ரவேலருடைய கூக்குரல் என் சமூகத்திலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை வேலை வாங்குகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். அவர்கள் கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினபடினாலே நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டும்போது நம்மை விடுவிக்கும்படியாக நிச்சயமாக அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். உற்று பார்க்கிறதை குறித்து நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரும்போது, பிறவியிலே சப்பானியான ஒரு மனுஷன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் நாடோறும் அவனை தூக்கி தேவாலயத்தின் அலங்கார வாசலில் பிச்சை கேட்கும்படி கொண்டு வைப்பார்கள். அவன் எல்லோருக்கும் மிகவும் பழக்கமானவன். ஏனென்றால் டெய்லி ஒவ்வொரு ஆராதனையிலும் அவன் அந்த ஃப்ரெண்டில் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பேதுரும் யோவானும் கூட தேவாலயத்துக்கு போனபோது அவர்களிடத்தில் ஏதாகிலும் பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அப்போது பேதுரு சொன்னார், பாருங்க, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை பார். அப்போது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் பிச்சை கிடைக்கும் என்று அவர்களை அங்கே பார்த்தான் என்று பார்க்கிறோம். அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொன்னது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து நடந்தான் என்று பார்க்க ஒரு வெளியரங்கமான அற்புதம் அங்கே நடந்தது. காரணம், இவன் பேதுருவையும் யோவானையும் உற்று பார்த்தான். இப்போ கர்த்தருடைய அடுத்த தேவ பிள்ளைகளை, தேவனுடைய செயல்களை நாம் உற்று பார்க்கும்போது எவ்வளவோ அற்புதமான காரியங்கள் தேவன் அந்த இடத்திலே செய்கிறார். நாம் கொர்நேலியுனுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தண்டத்திலே வருகிறதை கொர்நேலியு கண்டான். கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். வந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதன் கொர்நேலியுவே என்று அழைக்கிறான். அந்த சத்தத்தையும் அவன் கேட்கிறான். அவனை உற்று பார்த்து கொர்நேலியு அந்த தேவதூதனை உற்று பார்த்தான், பயந்தான். ஆண்டவரை என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்போதும் நீ சீமோன் என்கிறவனை யோப்பா பட்டணத்திலிருந்து அழைக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளை,
இந்த கொர்நேலியு தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவன். அவனிடத்தில் அநேக விசேஷித்த குணங்கள் காணப்பட்டது. ஆனாலும் இவைகள் போதாது. அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் போன போது ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனுக்கு சொல்லுகிறார், பேதுருவை கூப்பிடு, அவன் கடலோரத்தில் இந்த அட்ரஸில் இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் வந்து உனக்கு நீ செய்ய வேண்டியதை சொல்லுவான். அப்படியே பேதுரு வந்து இயேசுவை பிரசங்கித்தான். அந்த இடத்துல வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போது இவர்கள் நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு நாம் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி எல்லோருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். புரஜாதிகள் மீது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ரட்சிப்பு அங்கே பொழிந்தருளப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட தேவ சமூகத்தை உற்று பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் ஆண்டவருடைய சமூகத்தை உற்று பார்த்து நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் பிரயோஜனப்பட வேண்டும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக முன்னேறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து இந்த ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை உற்று பார்க்கிறதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, நாங்கள் கர்த்தரை உற்று பார்க்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. பிறவியிலே சப்பானியாய் இருந்தவன் குதித்து எழுந்தான் என்று படிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். ஏனோ தானோ என்று இருக்காமல் கர்த்தரை உற்று பார்த்து தேவ அன்பிலே நிலைத்திருக்க கிருபைதார். தேவ மகிமையால் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.